கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே. இந்த காணொளி AI உதவியுடன் உருவாக்கப்பட்டது. எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம், மேலும் காட்சிகள் பொருந்தி இருக்காது. இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல. முதலில் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்தது. அந்த காரணத்தை கடவுள் கொடுப்பதாக மக்கள் நினைத்தார்கள். மக்கள் மத்தியில் அறிவார்ந்தவர்கள் உருவாக ஆரம்பித்ததும் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார்கள். இந்த வாழ்க்கை ஒரு அபத்தம் என்பதை கண்டுபிடித்தார்கள். அர்த்தமற்ற அபத்தமான இந்த வாழ்க்கை மாபெரும் வெறுமையை மனிதர்கள் மத்தியில் விதைத்தது. மனிதர்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனையே தங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிப்பதுதான். எல்லோருமே தங்கள் புரிதலுக்கு ஏற்ப தங்களை தனித்துவமானவர்களாக அடையாளப்படுத்த முயன்றனர். ஒவ்வொரு மனிதனும் தங்கள் புரிதல் எல்லோருடையதை விடவும் மிகச் சிறப்பானது என்று நம்பினான். அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தை இயக்கி வருகிறது. ஸ்நேகனை பொறுத்தவரை அவன்தான் நீட்சேவின் ஊபர்மஞ்ச் என்னும் உயர் மனிதன். தனக்கான நோக்கம் இந்த தமிழ்நாடு என்று நினைத்தான். இந்த தமிழ்நாடு என்னும் இந்த நிலப்பகுதியை தன் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று ஸ்நேகன் நினைத்தான். தனக்கென்று ஒரு அரசியல் கட்சியை துவங்கும் நோக்கம் இவனிடம் இருந்தது. அதற்கான முன் ஏற்பாடுகளை வெகு காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டான். இளைஞர் எதிர்காலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தான். அந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு தொகுதியிலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருந்தான். அந்த அமைப்பின் பணி ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞர்களை அரசியல்படுத்துவதுதான். இளைஞர்களை ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்தி தனக்கு இருந்த இந்த தமிழ்நாட்டின் மீதான கனவை அந்த இளைஞர்களின் மனதில் விதைத்தான். இந்த இளைஞர் எதிர்காலம் என்ற அமைப்பை சரியான நேரத்தில் அரசியல் கட்சியாக மாற்றும் நோக்கம் இவனுக்கு இருக்கிறது. தங்களுடைய அரசியலை இந்த ஸ்நேகன் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவானோ என்ற பயம் இங்கே உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அதனால்தான் எந்த அரசியல் கட்சிகளும் ஸ்நேகனை தங்கள் அருகில் நெருங்க விடுவதில்லை. ஆனால் ஸ்நேகன் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் மனதில் இடம் பிடிக்கத் தொடங்கிவிட்டான். மற்ற அரசியல் கட்சிகளின் நோக்கம் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமே. ஆனால் இவனுடைய நோக்கம் செழிப்பான தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வதற்கான காரணத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஊபர்மஞ்ச் என்னும் அதிமனிதன் நான் என்ற எண்ணம் அவன் மனதில் உயர்வாக இருந்தது. கேல்பேட்ஸ் தன் முதல் கட்ட தீநுண்மியை உருவாக்கியிருந்தான். அதனை முதல் கட்டமாக எலிகள் மீது சோதனை செய்தான். அந்த வைரஸ் எலிகள் மீது கச்சிதமாக வேலை செய்தது. அடுத்த கட்டமாக ஒரு மனிதன் மீது சோதனை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்நேகனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான் சபரிநாதன். சபரிநாதன் இராணுவ அதிரடி படை வீரனாக இருந்தவன். இப்போது இவன் ஸ்நேகனுக்காக வேலை செய்யும் ஒரு தொழில்முறை கொலைகாரனாக இருக்கிறான். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்கனவே இருக்கும் கட்சிகளுக்கு எதிராக புதிய பார்வையுடனும் அரசியல் ஆளுமையுடனும் யாரேனும் உருவானால் அவர்களை தன் பக்கம் கொண்டுவர ஸ்நேகன் முயல்வான். அப்படி அந்த புதிய அரசியல் நபர்கள் ஸ்நேகன் பக்கம் வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஒருவேளை ஸ்நேகன் பக்கம் வர மறுத்துவிட்டால் அவர்கள் களையெடுக்கப்படுவார்கள். அரசியல் மொழியில் களையெடுப்பது என்பது அரசியல் கொலைகளை குறிக்கும். இப்படி களையெடுக்கும் பணியை ஸ்நேகனுக்காகச் செய்யும் நபர்களில் ஒருவன்தான் சபரிநாதன். சபரிநாதன் 40 வயதை கடந்தவன். இவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஸ்நேகனை ஒரு இரட்சகனாக கருதி கொண்டு அவனுக்காக வேலை செய்யும் ஒருவனாக இருக்கிறான். ஸ்நேகனை இந்த சபரிநாதன் முழுமையாக நம்புகிறானா என்று கேட்டால் அதற்கு தெரியாது என்ற பதிலை மட்டுமே சொல்ல முடியும். ஆனால் ஸ்நேகன் பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை சபரிநாதனுக்கு உண்டு. முறையான மருத்துவ உடல் சோதனைக்கு பிறகு கேல்பேட்ஸின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் சபரிநாதன். பாதுகாப்பு அமைப்பு கண்ணாடி சாளரத்தின் பின்னால் நின்று சோதனை நிகழ்வை கவனித்துக் கொண்டிருந்தான் ஸ்நேகன். கேல்பேட்ஸ் ஒரு பீச்சுக்குழலில் ஒரு ஊசியை எடுத்து பொருத்தினான். தன் சோதனை மூலம் உருவாக்கிய தீநுண்மி இருக்கும் கண்ணாடி குப்பியை எடுத்து அதில் ஊசி முனையைச் செலுத்தி அதிலிருந்து தீநுண்மி திரவத்தை பீச்சுக்குழலில் இழுத்து நிரப்பினான். சபரிநாதன் நல்ல வலுவான உடல் அமைப்பை கொண்டவன். இந்த தீநுண்மி அவன் உடலில் செயல்படும்போது அவன் உக்கிரமாகச் செயல்பட வாய்ப்புள்ளதால் அவன் இரும்பு நாற்காலியில் அமர்த்தப்பட்டான். அவன் கைகளையும் மற்றும் கால்களையும் அந்த நாற்காலியுடன் இரும்பு வளையங்களை கொண்டு பிணைத்தனர் அங்கிருந்த பணியாளர்கள். சபரிநாதன் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் அருகில் வந்தான் கேல்பேட்ஸ். தன் கையிலிருந்த பீச்சுக்குழல் ஊசியை
சபரிநாதனின் தோள்பட்டையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செலுத்தி பீச்சுக்குழலில் இருக்கும் தீநுண்மியை சபரிநாதனின் உடலில் செலுத்தினான் கேல்பேட்ஸ். சபரிநாதன் உடலில் வைரசு ஏறியதும் 10 நொடிகளில் அவன் உடல் மெல்ல நடுங்க ஆரம்பித்தது. அவன் உடல் எங்கும் வியர்க்கத் தொடங்கியது. அவன் உடலின் சதைப்பற்றான இடங்கள் லேசாகத் துடித்தன. அடுத்த 2 நிமிடங்களில் அந்த பக்க விளைவுகள் முடிவுக்கு வந்தன. சபரிநாதன் தெளிவாக இருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள அவனிடம் பேச்சுக் கொடுத்தான் கேல்பேட்ஸ். சபரிநாதன் மிகத் தெளிவாக பேசினான். சபரிநாதன் மிக நலமாக இருந்தான். பாதுகாப்பு கண்ணாடி சாளரத்தின் பின்னால் நின்றிருந்த சிநேகனை பார்த்து தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி சோதனை வெற்றியடைந்ததை சிநேகனுக்கு உறுதிப்படுத்தினான் கேல்பேட்ஸ். சிநேகன் முகத்தில் வெற்றி புன்னகை லேசாக அரும்பியது. அடுத்த 2 தினங்களுக்கு அந்த நிலத்தடி ஆய்வுக்கூடத்தின் பாதுகாக்கப்பட்ட ஒரு அறையில் வைத்து கண்காணிக்கப்பட்டான் சபரிநாதன். சபரிநாதனிடம் எந்த பெரிய பக்க விளைவுகளும் இல்லை. இவன் உடல் முழுவதும் மிக நுண்மையாக மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இவன் உடல் உறுப்புகள் மிகக் கச்சிதமாக வேலை செய்தன. சபரிநாதனிடம் ஏற்பட்ட ஒரே பெரிய மாற்றம், முன்பை விட இவன் இப்போது 2 மடங்கு சாப்பிட்டான். 3ஆம் நாள் சபரிநாதனின் உடல் வலிமை சோதனை செய்யப்பட்டது. ஒரு பெரிய மரத்தை வேருடன் பிடுங்கி எடுத்தான். தடிமனான இரும்பு கதவை ஓங்கிக் குத்தியே தகரம் போல் நெளிய வைத்தான். இவன் 3 நிமிடங்களில் 10 கிலோமீட்டர் தூரத்தை ஓடிக் கடந்தான். இவனுடைய இந்த வேகத்தால் இந்த உலகத்தில் அதிவேக மனிதன் இவன்தான் சபரிநாதன். சிவப்பு வேதாளத்தை எதிர்கொள்ளத் தேவையான அனைத்து தகுதியுடன் இருப்பதாக சிநேகன் நினைத்தான். இதே வேளையில் பிரசாந்த் பட்டுக்கோட்டை மாவட்டத்தின் கடற்கரை பகுதியான மணல்மேற்குடி வரை வந்து சேர்ந்திருந்தான். அவன் திருச்சியிலிருந்து மணல்மேற்குடி வரும் வரை 54 பேரை கொன்றிருந்தான். முதல் முறையாக 2 மோசமான பெண்களை கொன்றிருக்கிறான். கொல்லப்பட்ட 2 பெண்களும் சமூக செயல்பாட்டாளர்கள் என்ற போர்வையில் படித்த பெண்களையே மூளைச்சலவை செய்து அந்த பெண்களைக் கொண்டு முற்போக்கு என்ற பெயரில் சுற்றும் தங்கள் உயர்மற்ற போலி சமூக போராளிகளுக்கு பாலியல் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர். இந்த 2 பெண்களின் இந்த சேவைக்காக இவர்கள் வாழ்க்கையை இரத்தத்தை குடித்து பூர்த்தி செய்துவிட்டான் பிரசாந்த். சமூக போராளிகளைக் கொல்லும் சிவப்பு வேதாளம் என்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை கிளப்பியது. பெரும்பாலான பொதுமக்கள், அறியா குழந்தைகள் திருவிழாவை வேடிக்கை பார்ப்பது போல சிவப்பு வேதாளன் குறித்த தகவல்களை அன்றாடம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தேடிப் பார்த்து வந்தனர். சிவப்பு வேதாளத்தின் கடைசியான கொலை பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துள்ளதால் சபரிநாதனை பட்டுக்கோட்டைக்கு அனுப்பினான் சிநேகன். சபரி சிவப்பு வேதாளனை பிடிக்க முயன்று பார். அவனை பிடிக்க முடியாவிட்டாலும் அவனுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை தெரிந்து வா என்று சொல்லி சிநேகன் சபரிநாதனை பட்டுக்கோட்டைக்கு அனுப்பினான். இதே நேரம் கேல்பேட்ஸ் தன் தீநுண்மியின் ஆற்றலை மேம்படுத்த அடுத்த கட்ட ஆய்வில் இறங்கியிருந்தான். மனித மமதைக்கு விரைவில் முடிவு வரப்போவதை அறியாமல் மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தனர்.